வணக்கம் நண்பர்களே, இது ஒயிட் டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சுந்தர் சி அவர்களுடைய அரண்மனை 4 இந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும். டைம் மிஸ் பண்ணாமல் ட்ரைலருக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நம்ம சுந்தர் சி அவர்கள் லைனாக எடுத்துகிட்டு இருக்க அதே பேட்டர்னில் தாங்க இந்த படமும் வரும்னு இல்லை எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நான் மாற்றி கொடுப்பேன் அந்தமாரி வந்து நம்ம சுந்தர் சி அவர்கள் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் என்னென்னா நம்ம தமன்னா அவர்களை ஆவியை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா தண்ணி உள்ளேருந்து ஒரு ஆவி வர மாதிரி காட்டுறாரு, இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு சாமியாரை காட்டுறாரு, அவர் வந்து பயங்கரமாகவும் காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி நான் 3 வருஷத்தில் காட்டுறேன், அது என்னவாக இருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ட்ரைலரில் விட்ட மாதிரி தாங்க விட்டுருக்காரு. ஸோ இதில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தோணுச்சு. ஸோ அதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு வேளை இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கார் ஓட்டிகிட்டு வரான், அதுவும் நைட்டில், அதுவும் காட்டில். அந்த நேரம் பார்த்து காரு திடீர்னு நின்றுது. ஸோ இதனால வந்து அவன் பயப்படுறான், ஏதாவது பேகி வந்துடுமோன்னு சொல்லி சும்மா உள்ளுக்குள்ளே அவ்வளோ அல்லு இருக்குது. அப்போ தாங்க அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னுட்டு எதிரில் நம்ம தமன்னா வந்து நிற்கிறாங்க. ஓ போச்சா செத்துட்டோமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு இடத்துல வந்து நம்ம தமன்னா அவர்களை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணுறதா வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம தமன்னா அப்புறம் அவங்களுடைய பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமன்னா வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டோட சந்தோஷமாக தாங்க வாழ்ந்துட்டேன். நம்ம தமன்னா அப்புறம் வந்து சந்தோஷ் அவங்க பசங்கன்னு சொல்லி ஹாப்பியான ஒரு மூமெண்ட் லைஃப்பை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ சடனாக நம்ம தமன்னா அவர்களை சாவடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அவங்கள சாவடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம தமன்னா அவர்களை வந்து மொட்டை மாலேருந்து கீழே விடுற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக வந்து கையை மேலே பிடிச்சி தான் இருப்பாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தா ஒரு கை வந்து அவங்க கையை வந்து ஒன்றோட உடச்சி விடுது. யாருன்னு பார்த்தா நம்ம சந்தோஷ் அவர்களே. அட்டாப்பாவி, கட்டின பொண்டாட்டியே கொல்ல துணிஞ்சிட்டியாடா அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ என்ன காரணம், எதுக்காக நம்ம தமன்னா அவர்களை வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து கொள்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. சேர்ந்துனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, கூட 4-5 பேராக சேர்ந்து தான் கொலை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தமன்னா அவர்கள் செத்ததுக்கு அப்புறமா நம்ம சந்தோஷ் அவர்களை பழி வாங்கி சாவ வச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சந்தோஷ் கூட சேர்ந்து கொலை பண்ண அந்த கூட்டாளிங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமன்னாவுடைய ஆத்மாவை வந்து பிடிச்சி அடித்து வச்சுறாங்க. ஸோ அப்போ தான் ஒருத்தர் வந்து எதிர்பார்க்காம படகுல போயிட்டுருக்கும் போது டக்குன்னு ஒரு குலவையை வந்து உடச்சி விட்டுறாரு. ஸோ அதில் தான் நம்ம தமன்னாவுடைய ஆத்மா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை உடச்சதுக்கப்புறமா அதில் இருக்க ஆத்மா வந்து அந்த படகுலேருந்து ஒரு பொண்ணு மேலே ஏறிடுது. ஏறுனதுக்கப்புறமா ஒரு பச்சை மீனை அப்படியே சாப்பிடுது. அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட சாப்பிட்ற சீன்லாம் பார்க்கும்போது ஐயோ அல்டிமேட்டுங்க. ஸோ இப்படி தான் அந்த ஆவி வந்து வெளியே வந்திருக்குதா வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆத்மா எப்படி மறுபடியும் அந்த அரண்மனைக்குள்ளே வந்தது, யாரை பழிவாங்க வந்திருக்குன்றதெல்லாம் சும்மா சுற்றி சுற்றி காட்டுறாங்க பாருங்கள், வர்ற மாதிரிங்க. அது மட்டும் இல்லாமல் தமன்னாவும் அம்மா தானே, அந்த பாசம் இருக்க தாங்க செய்யும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம தமன்னாவோட பசங்களாக காட்டியிருக்கா. ஒருத்தர் கண்ணாடி போட்டு சின்ன பையன் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து பபுள்ஸ் ஊடி காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை விளையாட வந்திருக்கலாம், இல்லை போட்டு தளவும் வந்திருக்கலாம். ஸோ எதுக்காக வந்திருக்காங்கன்றத சஸ்பென்ஸாக மூவ் பண்ணி கொண்டு போன விஷயம் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமன்னா அவர்கள் சாகும் போதும் சரி, ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் போதும் சரி, ஒருத்தர் அந்த இடத்துல வந்து இருக்காருங்க. ஸோ இதை வந்து நம்ம சுந்தர்சி அவர்கள்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சுந்தர்சி அவர்கள் அவரை மீட் பண்ணி சில விஷயங்களை பேசுகிறாரு. அப்போ தாங்க சில விஷயங்கள் தெரிய வருது. யார் மேலே பேய் இருக்குது, என்ன விஷயன்றத எல்லாருக்கும் வந்து நம்ம சுந்தர்சி அவர்கள் வந்து சொல்லிடுறாரு. அதனால எல்லாருமா சேர்ந்து அந்த பேயை பிடிக்க பிளான் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம யோகி பாபு ஒரு டைலாக் சொல்கிறார், உங்களை வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த பேய் எப்படி பிடிக்க போகிறோமோ அப்படின்னு வந்து சொல்கிறதெல்லாம் சரியான ஃபன்னாக இருக்கும் நான் நினைக்கிறேன் தேட்டரில் பார்க்கும்போது. ஸோ தான் தங்கச்சி செத்ததுக்கு என்ன காரணம், யார் கொலை பண்ணா அப்படின்ற ஒரு கேள்வியோடு வந்து நம்ம சுந்தர்சி அவர்களுக்கு கிடைக்கிற பதில் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனோட இந்த படத்தை கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து அரண்மனை பார்ட் 1 மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் தான் தோணுது. ஏன்னா பார்ட் 2 பார்ட் 3லாம் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சுந்தர்சி அவர்கள் எடுத்த படங்களே பார்த்தீங்கன்னா பேய் வந்து தடுக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதில் அந்த பேயை தடுக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு. அதாவது ஒரு சாமியார் மாதிரி வராரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து பல ஆத்மாக்களை கூப்பிட்டு நம்ம தமன்னா அவர்களுடைய ஆத்மாவை தடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் என்ன, அவருடைய முயற்சி தோல்வியில் முடிஞ்சுது. அவருடைய ஆத்மாவையும் நம்ம தமன்னா அவர்கள் உறிஞ்சி எடுத்துடுறாங்க. போச்சா அப்படின்னு தான் ஆயிடுச்சு. ஸோ இவங்களை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம தமன்னாவை தடுக்கிறதுக்கு கடவுள் மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்டே போகிறாங்க. ஸோ அப்போ தாங்க ஒரு பெரிய சிலையை காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சில பூஜைகள் நடக்குது. ஸோ இது
நம்ம சுந்தர் சி அவர்கள் படத்தில் தொடர்ந்து வர ஒரு காட்சி தான். அதாவது கிளைமேக்ஸ் சீனில் ஒரு பெரிய சிலை, சாமி சிலையை காட்டி அந்த இடத்துல தான் முடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பார்ட் 4லேயே வந்து முடிச்சிருக்காங்க. நம்ம ஆளுக்கு மட்டும் எங்கேருந்து தாங்க அரண்மனை கிடைக்குதுன்னே தெரியல. நம்ம சொந்தமாக வீடு வாங்கவே முடியல. ஆனால் தலைவர் அங்கங்கே போயிட்டு அரண்மனையாக பார்த்துட்டு இருக்காப்புல. சரிங்க, நம்ம சுந்தர் சி அவர்களே இந்த அரண்மனை பார்ட் 4 எப்படி இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு சில விஷயங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.